திரு சுரேஷ் பாபு அவர்கள், திரு விஸ்வநாத் காடே அவர்கள், விஸ்வஜித் காடே அவர்கள், திரு சுகுமாரன் அவர்கள், முக்கியமா நம்ம பாலாஜி சாரை பற்றி குறிப்பிடணும். ஏன்னா உங்க மராட்டா சங்கத்துக்கு அறிமுகம் கொடுத்ததே அவர் தான். எங்க ரெண்டு பேருக்குமே, எனக்கும் சரி டாக்டர் ராஜ்குமாருக்கும் சரி, அவர் வாயிலாக தான் முதல்ல சுகுமார் சாரை மீட் பண்ணி அப்படி எங்களுடைய நட்பு எல்லா சங்கங்களும், உங்களுக்கு வெவ்வேறு சங்கங்கள் இருக்கு, எல்லா சங்கங்களையும் நாங்கள் சந்திச்சு பேசுற ஒரு வாய்ப்பு கிடைச்சது. இப்போ இந்த விழா தொடங்கும் போது மேடம் வந்து ஒரு பெரிய ஜர்க்கு கொடுத்துட்டாங்க. மராட்டியில வேணுமான்னு கேட்டா எல்லாம் 98% மராட்டின்னு கையை தூக்குனீங்க. எனக்கு தமிழே கஷ்டம். ஏன்னா என் பேர் வந்து பாலக்காடு பாலகிருஷ்ணன் சாமி சொல்லுவாங்க. இந்த 40 கிலோமீட்டர் தொலைவில் தான் எங்களுடைய பூர்வீகம். நான் படித்ததோ ஃப்ரெஞ்சு, சான்ஸ்கிரிட்டு. ஸோ தமிழே நமக்கு வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ இந்த மாதிரி நேரத்தில் என்னை வந்து அந்நியன் அப்படின்னு நீங்கள் சொல்லனாலே எனக்கு மகிழ்ச்சி. ஏன்னா அந்த அளவுக்கு தமிழ் நமக்கு வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். இப்போ இந்த சமுதாயம் மராட்டா என்று எப்போ அழைக்கப்பட்டதுன்னு தெரியுமா உங்களுக்கு? யார் முதல்ல மராட்டான்னு சொன்னது தெரியுமா உங்களுக்கு? போர்ச்சுகீஸ். அதாவது ஒரு இந்தோ ஆரியன் லாங்குவேஜ் பேசுறாங்க இவங்க, இந்த மகாராஷ்டிரால வாழ்றாங்க அப்படின்றது தான் மராட்டா. அப்புறம் அந்த மகாராஷ்டிரா அந்த ரீஜன்ல சத்ரபதி சிவாஜி வந்து கொடி கட்டி பறந்தாரு. இங்க வெங்கோஜி தஞ்சாவூர்ல ஒரு 200 வருஷம் சாம்ராஜ்யம் இல்லையா? அதை தாண்டி ஒரு முக்கியமான விஷயம், இன்டர்நேஷனல் விஷயம் தெரியுமா? தெரியுமா உங்களுக்கு? மராட்டான்ற வார்த்தை எவ்வளவு தூரம் போயிருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? பிரேசில்ல மராட்டான்றது ஒரு உலக புகழ் பெற்ற காஃபி பிராண்ட். இன்னைக்கு அந்த பிரேசில் நாட்டில் மராட்டான்ற காஃபி பிராண்ட் வந்து இன்டர்நேஷனல் பிராண்ட். அதே பல்வேறு நாடுகள்ல இருந்து அந்த பிராண்டை வாங்கணும்னு ஒரு பெரிய முயற்சியில் இருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு இந்த மராட்டான்ற பேர் வந்து அவ்வளவு பிரசித்தி பெற்ற பேர். அண்ட் இந்த சமுதாயத்துல எங்களுக்கு பிடிச்ச விஷயமே என்னன்னா, இன்னும் அந்த பழைய கலாச்சாரத்தை நீங்க விடல. அந்த கல்யாண முறைகள், இந்த விஷயங்கள், அந்த நீங்க இந்த சவுல்ட்ரீஸை மேனேஜ் பண்றது, ஏன்னா இதெல்லாம் தான் முதல்ல கட்டினாங்க. இப்போ தஞ்சாவூர்லேயே பார்த்தீங்கன்னா மராட்டா சவுல்ட்ரீஸ் எல்லாம் நிறைய இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நீங்க இன்னும் உங்க இந்த கல்ச்சர் பாரம்பரியத்தை இன்னும் காப்பாற்றிக்கிட்டு இருக்கீங்க. அது ஒரு பெரிய விஷயம். அண்ட் இந்த மாதிரி இது நடத்துறதே, இந்த கல்யாண மாலை மாதிரி நடத்துறது ஒரு பெரிய விஷயம். எல்லா சமுதாயத்திலும் அவங்க எல்லா பிரிவுகள்ல இருந்தும் வந்து அவங்களுக்கு வேண்டியவங்களை செலக்ட் பண்ணிக்கிட்டு போகலாம். அதனால இது வந்து உங்க எல்லாருமே இந்த மாதிரி ஒருங்கிணைச்சு பார்க்கணுன்றது தான் எங்களுடைய 2 பேரோட விருப்பம் தான். என்ன நான் தப்பா சொல்றேன்னு நினைக்காதீங்க. கொஞ்சம் அங்கங்க நிறைய சங்கங்கள் இருக்கு. எல்லாருமே ஒன்னா சேர்ந்து, இப்போ 2-3 சங்கம் ஒன்னா சேர்ந்து இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லா சங்கங்களும், உங்க மகளிர் சங்கமும் ஒன்னா சேர்ந்தா உங்களுடைய ஸ்ட்ரென்த். டாக்டர் ராஜ்குமார் சொன்னாரு 2021 தமிழ்நாடு கவர்மெண்ட் அறிவிச்சது வந்து 70,000 பேர் தான் இருக்காங்கன்னு தமிழ்நாட்டுல. அது ரொம்ப தப்பான கணக்கு. எங்க கணக்குப்படி ஒரு வேளச்சேரியிலே பாத்தீங்கன்னா 2 லட்சம் பேர் இருக்கீங்க நீங்க. ஸோ இது வந்து ஒரு பெரிய சமுதாயம் தமிழ்நாட்டில். நீங்க வந்து ஒரு பெரிய ஃபோர்ஸா வரலாம். அதனால நீங்க எல்லாருமே இந்த முயற்சியை ஒருங்கிணைக்கிறது தான். அன்னைக்கு வந்து சிவாஜியே எல்லாரையும் ஒருங்கிணைச்சாரு. எப்படி? நான் கூட ஒரு டிவியில பேசும்போது சொன்னேன். இப்ப நம்ம மோடிஜி வந்து இந்த கோவிட் காலகட்டத்தில் என்ன சொன்னாரு? செவிலியர்களுக்கு நாங்க எல்லாம் உங்களோட இருக்கணும் அப்படின்னு சொல்றதுக்கு எல்லாரும் கை தட்டுங்கன்னு சொன்னாரு. ஒரு நாள் அது எல்லாரும் கிண்டல் பண்ணாங்க இல்லையா? செவிலியர், செவிலியரோட நாங்க எல்லாம் இருக்கோம் அப்படின்னு ஒருங்கிணைக்கிறதுக்காக சொன்னார். அப்ப கூட எல்லாரும் கிண்டல் பண்ணாங்க, எல்லா எதிர்கட்சியில. நான் ஒரு டிவியில பேசும்போது சொன்னேன், அன்னைக்கு முகலாயர் சூழ்ந்த போது மகாராஷ்டிரால சிவாஜி என்ன சொன்னாரு? எல்லாரும் ஹர் ஹர் மகாதேவ்னு சொல்லுங்கன்னாரு. ஹர் ஹர் மகாதேவ்னு சொன்னா ஜெயிச்சிட முடியுமா? இல்ல. அதாவது எல்லாரையும் ஒருங்கிணைக்கணும், அப்படி அந்த எனர்ஜி வரணும், அந்த பவர். இந்த மராட்டாஸே உங்களுடைய வீரத்துக்காக தான் நீங்க புகழ் பெற்றவங்க, தெரியும் இல்லையா? சோ அந்த வீரத்தோட, அந்த வேகத்தோட இன்னும் மேன்மேலும் திரு சுரேஷ் பாபு எடுத்திருக்க முயற்சி, திரு
காடை எடுத்திருக்க முயற்சி இதெல்லாம் வந்து நீங்க எல்லாருமே ஒருங்கிணைச்சு ஒரு பெரிய ஃபோர்ஸா வரணும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி.